பட்ஜெட் மிஸ்டேக் இன் இன்டீரியர் டிசைன். என்னடா பட்ஜெட்னு எல்லா வீடியோலையும் பேசுகிறாங்க. நிஜமாவே இந்த பட்ஜெட்குள்ளே இன்டீரியர் டிசைன் பண்ண முடியுமா? நம்ம பண்ணும்போது மட்டும் ஏன் ஆன்லைனில் பார்க்குற பட்ஜெட்குள்ளே கிடைக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே எசென்ஷியலான ஒரு விஷயம் ஒரு வெல் கிராஃப்டட் பட்ஜெட். சம் ஆஃப் த மோஸ்ட் காமன் பட்ஜெட் மிஸ்டேக்ஸ் அண்ட் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டர்எஸ்டிமேட்டிங் எக்ஸ்பென்சஸ். பட்ஜெட்டிங்கில் எல்லாரும் பண்ணுற மோஸ்ட் காமன் மிஸ்டேக் காஸ்ட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதுவே அது பில் போட்டு நம்ம கைக்கு வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் மட்டும் கன்சிடர் பண்ணாமல் அதுக்கான டெலிவரி சார்ஜஸ், அசம்பிளிங் சார்ஜஸ், இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வாங்கும்போது அதோட இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்னர் டேபிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் ஸ்பேஸில் சம்டைம்ஸ் ஃபிட் ஆகலைன்னா ஒன்று அதை ஆல்ட்ரு பண்ணணும், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு எப்போதுமே உங்கள் பட்ஜெட்டில் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓவர் ஸ்பெண்டிங் ஆன் ட்ரெண்டி ஐட்டம்ஸ். ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறது தப்பில்லை. அஸ் டைம் சேஞ்சஸ் நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதை எல்லாத்துலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ட்ரெண்ட்ஸ் ஆர் ஆஃபன் ஷைனி அண்ட் ஷார்ட் லிவ். இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிறது நாளைக்கு அவுடேட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ட்ரெண்ட்ஸ் மேலே நிறைய ரிலை பண்ணிங்கன்னா அது உங்கள் யூனிக் ஸ்டைலை டைல்யூட் பண்ணிடும். அதுக்காக நீங்கள் ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லலை. ஒரு டைம்லெஸ் ஃபவுண்டேஷன் வச்சுட்டு அதில் ட்ரெண்டி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான டிசைன் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டில் ட்ரெண்டியாக பட்ஜெட்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா? அப்போ த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸ் இல்லைனா ரெண்ட் அண்ட் சர்வீசஸை செக் அவுட் பண்ணலாம். நீங்கள் டெக்கர் ஐட்டம்ஸ் ஆர் ஈவன் ஃபர்னிச்சர் கூட இப்போ ரெண்ட் பண்ணிக்கலாம். திஸ் வில் ஹெல்ப் யூ ட்ரை அவுட் அ ட்ரெண்ட் வித்தவுட் கமிட்டிங். நெக்லெக்டிங் குவாலிட்டி ஃபார் பிரைஸ். பட்ஜெட்னு வந்தா நீங்க மெயினா கன்சிடர் பண்ண வேண்டியது குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. பிரைஸ் கம்மியா இருக்குன்னு நீங்க ஒரு ஐட்டம் வாங்குனீங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேனை கன்சிடர் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணி குவாலிட்டியான ஐட்டம்ஸ் வாங்குனீங்கன்னா லாங் ரன்ல அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுக்காக நீங்க எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பீசஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. சோஃபா, சேர்ஸ், டைனிங் டேபிள் மாதிரி இன்டீரியர் டிசைனோட கீ பீசஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் லைக் வுட், லினன் மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா அது மோர் டியூரபிளாகவும் இருக்கும். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்னால் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். பட் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸும் நல்ல டீல்ஸில் கிடைக்கிறது இட்ஸ் நாட் இம்பாசிபிள். இதுக்கு நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஸ்டோர்ஸ், ஃப்ளீ மார்க்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆல்சோ ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்லாவே டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இம்ப்ராப்பர் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஒன் மோர் காமன் பட்ஜெட்டிங் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தா ஃபண்ட்ஸை ப்ராப்பராக அலோகேட் பண்ணாமல் விடுறது. டிசைனோட ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு லக்ஸரியஸான ஒரு சோஃபா வேணும்னு அதில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் கடைசியில் பார்த்தா எசென்ஷியல் லைட்டிங்குக்கு கூட ஃபண்ட் இருக்காது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கேன் மேக் யுவர் ஸ்பேஸ் லுக் அன்பேலன்ஸ்ட். ஒரு ஹோலிஸ்டிக் பட்ஜெட் அப்ரோச் மூலமாக உங்கள் வீட்டோட என்டையர் ஸ்பேஸை ஒரே யூனிட்டாக பார்க்கலாம். இப்படி பண்ணும்போது உங்கள் வீட்டோட எல்லா ஸ்பேசஸ்க்கும் நெசசரி அட்டென்ஷன் அண்ட் ஃபண்டிங் இருக்கும். ஃபெயிலிங் டு பிளான் ஃபார் த லாங் டேர்ம். நீங்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணும்போது லாங் டேர்மாக திங்க் பண்ணலன்னா இட் கேன் பி காஸ்ட்லி மிஸ்டேக். நீங்கள் ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணாமல் ரஷ் பண்ணி டிசைன் டெசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரிக்ரெட் மட்டும் இல்லை, அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸும் தர வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சர்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் நீட்ஸை கன்சிடர் பண்ணணும். இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கு ரூம்ஸ் தேவைப்படலாம், அது உங்களுக்கு ஒரு ஹோம் ஆஃபீஸ் தேவைப்படலாம். இந்த மாதிரி நீட்ஸ் should definitely be a part of your plan. அது இல்லாமல் in this fast growing worldல டெக்னாலஜியில் சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்பேஸ்லையும் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? அப்படியே சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருந்தாலும் அதை மேஜர் ரெனோவேஷன் பண்ணாமல் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணணும். DIY disasters. DIY ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கிரேட் வே டு சேவ் மணி அண்ட் ஃபன் டு டூ. பட் எல்லாத்துக்கும் DIY பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ராப்பர் நாலேஜ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் DIY ப்ராஜெக்ட்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணால் மிஸ்டேக்ஸ் அண்ட் டேமேஜஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி DIY ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஆஃபன் அதில் நிறைய ஹிடன் சார்ஜஸ் இருக்கும். லைக் அதுக்கு தேவைப்படுற டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு ஆகிற காசுக்கு நீங்கள் ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டே வாங்கிக்கலாம். சிமிலர்லி இஃப் எனிதிங் கோஸ் ராங், அதுக்கு தேவைப்படுற பொட்டென்ஷியல் ரிப்பேர்க்கான காஸ்ட்டும் நம்ம யோசிக்கணும். ஃபார் சிம்பிள் டாஸ்க்ஸ் லைக் பெயிண்டிங், இன்ஸ்டாலிங் வால்பேப்பர், இதுக்கெல்லாம் DIY ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக்கல் ஒயரிங், பிளம்பிங் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல்ஸை ஹையர் பண்ணுறது தான் சேஃப் ஆப்ஷன். இக்னோரிங் எனர்ஜி எஃபிஷியன்சி. தி அமௌண்ட் ஆஃப் மனி வி கேன் சேவ் வித் எனர்ஜி எஃபிஷியன்ட் சாய்ஸஸ் இஸ் இன்க்ரெடிபிள். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய ரைட் நவுல யோசிச்சு லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணாமல் விட்டுருவோம். இன்எஃபிஷியன்ட் டிசைன் சாய்ஸஸ்னால
என்வாயன்மெண்டல் இம்பேக்டும் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெகுலர் எனர்ஜி பில்ஸும் அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்பேஸில் எனர்ஜி சேவிங் எலமெண்ட்ஸ்லாம் இன்கார்பரேட் பண்ணலாம். ஃபீச்சர்ஸ் லைக் நேச்சுரல் லைட்டிங், எனர்ஜி ஸ்டார் அப்ளைன்சஸ்லாம் எனர்ஜி கன்சம்ஷனை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு பிகினிங்கில் நீங்கள் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்கெட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் லாங் டேர்மில் இதை விட ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் இருக்காது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த பட்ஜெட் மிஸ்டேக்ஸ் இன் இன்டீரியர் டிசைன் கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் உங்கள் இன்டீரியர் டிசைனர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி இன்டீரியர் பற்றின நம்மளோட மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்கள். மறக்காமல் இன்டீரியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Subha.